ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸுக்கு தொட்டுக்க ஒரு கத்திரிக்காய் கிரேவி செய்யலாம். அதுக்கு கடாயில் ஒரு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கடுகு ஒரு ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாம் வெடிச்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸு 2 வெங்காயம் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்துட்டு கத்திரிக்காய் ஒரு சின்ன சைஸில் ஒரு 4 இது கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 அதை போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கு ஒரு 3 தக்காளி அரைச்சிக்கணும். அதை அரைச்சிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அது இருக்கட்டும். இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு என்னென்ன அரைக்கலாம்னு பார்க்கலாம். வறுத்துக்கலாம். வேர்க்கடலை ஒரு 1/2 கை, வெள்ளை எள்ளு ஒரு 2 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி அதை தூளை போடலாம். தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸில், பெரிய சைஸ் வந்து 2 இதை அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றி இது கொதிக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த கிரேவியில் போட்டு கொதிக்க வச்சு கட்டியாகி இறக்குனா ரெடி ஆகிடும். போடலாம். இந்த கிரேவியில் போட்டுடலாம். பொடியை போட்டாச்சு. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு கட்டியாக ஆரம்பிச்சுன்னா கிரேவி ரெடி. பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கத்திரிக்காய் கிரேவியை நல்ல சைட் டிஷ்ஷு. நீங்கள் இது இன்னும் தண்ணியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடியே இறக்கிடுங்க. இன்னும் கட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு இறக்கினீங்கன்னா ரொம்ப கட்டியாக கிடைக்கும் கத்திரிக்காய் கிரேவி. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.